வணக்கம். சமீபத்தில ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பரவிட்டு இருந்துச்சு. அதாவது உண்மையான செய்தியோட பொய் சீக்கிரமா சுத்தி வந்துரும் அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ரூமர் ஸ்டார்ட்டிங்லயே சொல்லிடுறேன். இது ஒரு ரூமர் தான். இந்த ரூமர் ரொம்ப ஈஸியா ஒரு பல ரவுண்டு சுத்தி வந்துருச்சு. அதாவது ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்லே இஸ்லாமுக்கு எதிரான நெறைய சட்டங்கள நிறுவிட்டாங்க. ஜப்பான்ல போக போக இஸ்லாமியர்கள் வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஜப்பான்ல நீங்க வேறங்க ஃபியூச்சர்ல இஸ்லாமே பேன் பண்றாங்க. அந்த அளவுக்கு இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மேல மார்க்கத்தின் மேல ஜப்பான் அரசாங்கம் பெரிய நடவடிக்கை எதிர் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு. அதனால உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியில் இஸ்லாமுக்கு எதிராக இவ்வளோ நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா ஜப்பானாக தான் இருக்கும். இஸ்லாமியர்கள் ஜப்பான் பக்கம் போயிடாதீங்கப்பா, அவங்களுக்கு உண்டான நாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜப்பான் பேன்ஸ் இஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள் மூலம் வந்துச்சு. ஏன்னா இது ஜப்பானு ஒரு மாதிரி கோக்குமாக்கான கண்ட்ரி தான், வித்தியாசமான ஒரு கல்ச்சரல் கண்ட்ரி தான். பட் அவங்க இஸ்லாம்லாம் பேன் பண்ணுவாங்களா அப்படிங்கிற சந்தேகத்தோடு நம்ம தேடி பார்த்தா உடனே தெரிஞ்சிச்சு அது ஒரு பொய் அப்படின்னு. இருந்தாலும் நெருப்பு இல்லாமல் புகையாதில்ல, ஏன் ஜப்பானை பற்றி இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் தேடி பார்த்தா ஜப்பான் பற்றி ஜென்யூனாக நம்மளுக்கு சில விஷயங்கள்லாம் ஏற்கனவே தெரியும்ல. இப்போ தேடி பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களுக்குலாம் வலு சேர்க்குற மாதிரி சில பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிது. பேசிக்காக ஜப்பானீஸ் கொஞ்சம் ரேசிஸ்ட்டு, ஜப்பானில் நிறைய ரேசிசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் நிறைய ரீல்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. ஜப்பானில் பார்த்தீங்கன்னா இடம் நெருக்கடி காரணமாக ஃபார் எக்ஸாம்பிள் நான் உட்காந்துட்டு இருக்கல, இந்த அளவுக்கே தூங்குற மாதிரியான ரூம்ஸ்லாம் கூட ரெண்ட் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தங்க மட்டும் இல்லை, ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க சொல்லிட்டு 2 பேர் கட்டி தூங்குற அளவுக்கு அங்கே இட நெருக்கடி ரொம்ப அநியாயத்துக்கு இருக்கும். காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜன நெருக்கடியும் டோக்கியோவில் ரொம்ப அதிகம். அப்போ ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஜப்பானில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விசாலமான ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தாலும் இவ்வளோண்டு, அதாவது ஒரு 4 பேர் 5 பேர் மட்டுமே உட்கார மாதிரியான ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நிறைய. அது ஜப்பான் அவங்களோட கல்ச்சர் ரொம்ப ஃபேமஸ். இந்த மாதிரி பல ரெஸ்டாரண்ட்ஸில் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேளிக்கை விடுதிகள் இன்னும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓப்பனாகவே ஜாப்பனீஸ் மட்டும்தான் இதுக்குள்ளே நுழையணும், ஃபாரினர்ஸ்லாம் இதுக்குள்ளே நுழையக்கூடாது அப்படிங்கிறது ஜப்பானில் முழுக்க போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்கள் மூலியமாக மட்டும் இல்லாமல் சில பிக்சர்ஸ்லாம் பார்த்து நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். இல்லை எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தேடி பார்த்தா முழுக்க முழுக்க ஜப்பானில் எல்லா இடமே இப்படி தான் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் குறிப்பிட்ட சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஜப்பானியர்கள் மட்டுமே செல்றதுக்கு அனுமதி உண்டு. சில ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போனீங்கன்னா நீங்கள் போனீங்கனாலே வரவேற்கிற மாதிரி இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சர்வீஸ் இருக்காது. அண்ட் உங்களை சில இடத்துல உள்ளே சேர்க்க மாட்டாங்க. சில இடத்துல ரொம்ப பொலைட்டாகவே சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அப்படிங்கிற மாதிரி ஜப்பானில் அங்கொன்றும் இங்கொன்றுமா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது உண்மைதான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கும் இஸ்லாமுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தா, இஸ்லாம் ஜப்பானில் இருக்கா, இஸ்லாமியர்கள் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் சில லட்சங்கள் மட்டுமே இஸ்லாமியர்கள் ஜப்பானில் இருக்கிறாங்க. ஜப்பானில் பார்த்தீங்கன்னா அவங்களோட கல்ச்சர், அங்கே இருக்கிற நேட்டிவ்ஸ் எல்லாரையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறவங்க மோஸ்ட்டாக வெளியிலேருந்து தங்கியிருக்கவங்க, டூரிஸ்ட் போகிறவங்க, வேலைக்காக வந்திருக்கவங்க அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையாக இஸ்லாமியர்களாக இருக்காங்க. அதனால் இஸ்லாமிக் பாப்புலேஷன் பேசிக்காகவே ஜப்பானில் ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் மாஸ்க் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா முக்கியமான நகரங்களில் மட்டும்தான் ரொம்ப கம்மியான மாஸ்க் இருக்கும். அண்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஈத்லாம் போச்சுல, அதில் தொழுகை நடத்துறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஈஸியாக நடத்திட முடியாது. ஏன்னா அவங்க கல்ச்சர்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி அப்படிங்கிறனால இஸ்லாம் பீப்புள் அந்த இடத்துல ரொம்ப கம்மியாக இருப்பாங்கனால அவங்களுக்கு தேவையான விஷயம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உணவு, இந்த ஹராம் உணவு அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஹராம் உணவு கான்செப்ட் உலகம் முழுக்க எங்கே போனாலும் நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். இந்தியாவில் மட்டும் இல்லாமல் எல்லா கண்ட்ரிஸ்லுமே ஹராம் உணவு அப்படிங்கிறது இருக்கும். அமெரிக்காவில் கூட இருக்கும். பட் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா அந்த ஹராம் உணவு கான்செப்ட் அப்படிங்கிறதே ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்னால, மொழியினால, கலாச்சார வேறுபாடுனால பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் ஜப்பானில் வாழ்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்தால் ஈஸியை தவிர்த்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட முடியாது. பட் அடாப்ட் பண்ணிக்கிட்டால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஒரு சாதாரணமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஒரு இஸ்லாமியர் போய் அங்கே இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக தோணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கல்ச்சுரலியே அவங்களுக்கு இஸ்லாம் அப்படிங்கிறத ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அவங்களோட ஐலாண்டுக்குள்ளே போச்சு. அப்படிங்கிறதுனால இஸ்லாம் அங்கே அதிகமாக பார்க்க முடியாத ஒரு ரிலீஜனாக இருக்குது. இஸ்லாமியர்கள் அதிகமாக பார்க்க முடியாது. இதுதான் ஒரு ஃபேக்டாக தெரிஞ்சுது. பட் எவன் கலப்பி விட்டானோன்னு தெரியல, ஜப்பானில் இஸ்லாமை பேன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் பேன் அப்படின்றது பார்த்திங்கன்னா உலகத்திலே பேன்னு சொல்லலைனா கூட பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரியில் இஸ்லாம் மட்டும் இல்லைங்க, இஸ்லாமு, கிறிஸ்தவம், புத்திசம் எல்லாத்தையுமே லெஃப்ட் ஹேண்டில் ஒரே மாதிரி தான் டீல் பண்ணுவாங்க. இந்துவிசம் எந்த ஒரு நம்பிக்கையாக இருந்தாலும் அந்த கண்ட்ரியில் போயிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா எல்லா மதங்களுக்கும் நம்பிக்கைகளுக்கும் ஒரே மரியாதை தான், எல்லாத்தையும் ஒரே மாதிரி. இன்ஃபேக்ட் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயால் சொல்லி தவிர்த்து மதங்கள் அங்கே யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களா, அதுக்கான கோயில்கள் இருக்கா, அங்கே ப்ரீச்சர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்நேரம் நீங்கள் கெஸ் பண்ணி
பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் வந்து 3ஆம் தலைமுறையாக ஆண்டுட்டு இருக்கா கிம் ஜாங் உன், அவங்களோட அப்பா, அவங்களோட தாத்தா, இவங்க 3 பேர் தான் வந்து அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் தெய்வம். எல்லார் வீட்லேயும் அவங்களோட ஃபோட்டோஸ் இருக்கும். அவங்க ஃபோட்டோஸை பார்த்தா வந்து குனிஞ்சு தான் கும்பிட்டு போகணும். இன்றைக்கி இருக்கும் கிம் ஜாங் உன் வந்து கடவுளாக பார்க்குறாங்க. அவரோட பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சந்ததி கடவுளாக வந்து இப்போ தேவதையாக எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். அவங்க என்றைக்கு வந்து சவுத் கொரியா நார்த் கொரியா பிரிஞ்சுதோ அன்னையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்வாதிகார ஆட்சி வந்துட்டதுக்கு அப்புறமுலேருந்து மதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பிரிவுகளை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த சர்வாதிகார ஆட்சிக்கு நிறையா வந்து கிடுப்பிடியில் போடும், நிறையா குழப்பத்தை ஏற்படும். அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாரம்பரியமாக ஃபாலோ பண்ணுற மதங்களே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கட்டுப்படுத்தி சில இடங்களில் ஓரம் கட்டி அழிக்கவும் செஞ்சுட்டாங்க. அதனால் வந்து கிறிஸ்தவம், இஸ்லாமாக இருக்கட்டும், இந்துவிசம்லாம் அங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி. அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் என்னன்னு கூட இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பைபிள், குரான்லாம் வந்து அங்கே இருக்குமா அப்படின்னே வந்து தெரியல. அந்த ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு இப்போ இருக்க சந்ததிகளுக்கு தெரியுமா அப்படின்னே வந்து தெரியல. அந்த அளவுக்கு வந்து மதம்னா 1/4 கிலோ எவ்வளோப்பா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமை மட்டும் இல்லை எல்லா ரிலிஜியனுமே வந்து நார்த் கொரியாவில் வந்து ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமை மட்டும் இல்லைங்க, இவங்களும் வந்து எல்லா மதத்தையும் அவங்களுடைய பாரம்பரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு மதமான புத்திசம், டாவோயிசம் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே லெவலில் டீல் பண்ணுறது சைனாவில் வந்து அங்கே இருக்கிற நீ என்ன மதத்தை வேணால் ஃபாலோ பண்ணிக்கோ, ஆனால் இங்கே கவர்மெண்ட் தான் வந்து கடவுள், தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதாவது ஒரு சர்ச்சில் அரசாங்கத்தை தாண்டி ஒரு ஆக்டிவிட்டிஸ் போகுது, ஏதாவது ஒரு பள்ளிவாசலில் ஏதாவது அரசாங்கத்தை தாண்டி செய்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பள்ளிவாசல் சர்ச்சுக்குள்ளேருந்து அங்கே இருக்கிற எல்லாரையும் வெளியேற்றிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜீயோடைய படத்தை கொண்டு வந்து மாட்டிடுவாங்க, இல்லை வரைஞ்சிருவாங்க, சைனாவோட கொடியை வந்து தொங்க விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ மதத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோ, பட் ஒரு பவுண்டரியை தாண்டின அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உன்னோட குடுமி என் கையிலடா அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லா ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸையும் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க 100% மானிட்டரிங்லேயே தான் வந்து வச்சுருக்காங்க. இப்போது சில ஊர்லலாம் ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கும், இந்த மதம் அது தீவிரவாதத்துக்கான மதம், அதனால் அவங்க எல்லாரையுமே ஒரு கண்ணோட வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. சைனாவை பொறுத்த வரைக்கும் பாரபட்சமே இல்லை. அவன் கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, புத்திஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, அவங்க மேலே வந்து தொடர்ந்து ஒரு கண் வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் குரூப்பாக கூடுறது, அதுக்கப்புறம் பியர்டு பெருசாக வந்து வச்சுக்கிறது, தொப்பி போட்டுக்கிறது, நமாஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்பீக்கரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழுங்கு நடத்துகிற சவுண்ட்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் வந்து சைனா வச்சுருக்கு. குறிப்பாக வந்து உலிகர் முஸ்லீம்ஸை வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து கொஞ்சம் அவங்க அரசாங்கத்துக்கு கைவிட்டு போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே முழுக்க அங்கேருந்து எல்லாரையுமே ஒரு 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 கூட்டமாக கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ட்ரெயினில் ஏற்றுறாங்க. அந்த ட்ரெயினில் ஏற்றினதுக்கப்புறம் அந்த உலிகர் முஸ்லீம்ஸ்க்கு கடைசியில் என்ன ஆச்சுன்னு இன்றைக்கி வரைக்கும் சரியான செய்திகள் இல்லை. நம்ம படிக்கிறப்போ என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த செய்திகளில் கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ், அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீஹாபிலிட்டேஷன் கேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூப்பிடுறாங்க. அங்கே போயிட்டு வந்து இஸ்லாம் இல்லை கிறிஸ்டியானிட்டி இல்லை எந்த மதமாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே போயிடுச்சுன்னா அது வந்து ஒரு மனநோய் அப்படிங்கிற பார்வையில் அதை ட்ரீட் பண்ணி சைனாவுக்கு அவங்க வந்து விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க மனசை வந்து மாத்திர மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களாம். ஸோ கேட்குறதுக்கே எவ்வளோ பயமாக இருக்குல்ல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஊரில் அந்த உலிகர் முஸ்லீம்ஸை வந்து அப்படி தான் ஹேண்டில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சைனாவில் ஃபேஸ் ரெக்கக்னிஷன் மூலியமாக வந்து ஒருத்தவங்களை வந்து கண்காணிக்கிறது அப்படிங்கிறது அந்த உலிகர் முஸ்லிம் பாலிசன் தான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நாடு முழுக்க வந்து அமல்படுத்துறதுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு பெருசாக உதவுச்சு. இப்போ நம்மளோட ஃபேஸ் ரெக்கக்னிஷன் அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கே போகிறோம் வரோம் அப்படிங்கிறது கண்காணிக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதிரி மத சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் எல்லா பிரஜைகளுக்குமே வந்து சைனாவில் ஒரு பெரிய ப்ராப்ளம் சொல்ல முடியாது. அவங்க ஒரு பொறுத்த வரைக்கும் வேறு வழி இல்லை, நீங்கள் அது கீழே தான் வந்து வாழணும். அதனால் சைனாவில் குறிப்பாக வந்து என்றைக்கு வந்து ஒரு ரெவல்யூஷன் ஏற்பட்டு இந்த கம்யூனிசம் அப்படிங்கிற தத்துவத்துக்குள்ளே வந்து இன்றைக்கி ஒரு சோ கால் கம்யூனிஸ்ட் கண்ட்ரியை அவங்க ஓட்டிகிட்டு இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது நம்ம நாட்டை இதே மாதிரி நடத்தணும், நம்மளோட ஆட்சிக்கு நம்மளுடைய இந்த சித்தாந்தத்துக்கு எந்த ஒரு பங்கமும் விளைவித்திருக்கூடாது அப்படின்னா வந்து எந்த மதமும் தலை தூக்கிடக்கூடாது, எந்த மதத்துக்கு கீழேயும் வந்து அரசாங்கம் வந்துடக்கூடாது. அரசாங்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா கடவுள், மற்றவங்களாம் வந்து நான் உன்னை விடுறோம் அப்படிங்கிறனால இந்த மதத்தெல்லாம் நீ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா சைனா வந்து டீல் பண்ணிகிட்டு இருக்கு. இல்லை ஃப்ரான்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக அவங்க நிறைய முஸ்லீம்ஸ் இருக்காங்க, உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் வந்து இந்த முகத்தை மூடுற மாதிரி சிலைகள் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த புர்கா ஹிஜாப்லாம் வந்து அணியக்கூடாது அப்படின்னு ஹிஜாபு இந்த திரை சிலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மூஞ்சி மூடுறது அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா
இந்த மதத்துக்குன்னு சொல்ல ஜென்ரலாகவே லாவாக போட்டான். ஸோ எல்லா மதத்துக்குமே அது பொருந்தும். பட் உங்களுக்கு தெரியும் எந்த மத ஆளுங்க அதிகமாக அதை போடுவாங்க அப்படிங்கிறனால இஸ்லாமியர்களுக்கு அது ஒரு பாதிப்பாக அமையும். ஆஸ்திரியாவில் வேறு மாதிரி க்ளோஸ் மானிட்டரிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாஸ்க்ஸு அது மாதிரிலாம் வந்து வச்சுருப்பாங்க. இஸ்லாம் சம்மந்தப்பட்ட ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து அதிகமாக வந்து கண்காணிச்சிட்டே வந்திருப்பாங்க. சுவிட்சர்லாண்டில் வந்து அவங்க வேறு மாதிரி ஸ்ட்ரிக்ட்டு. இந்த மினாரெட்டுன்னு சொல்லுவாங்க. மினாரெட்னா நம்ம மெக்கால கூட வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய டவராக இருக்கும். ஏன் நம்ம மாஸ்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா பெரிய டவர் ஒன்று அந்த மிடில் ஈஸ்ட் ஸ்டைல் வந்து கட்டியிருப்பாங்களா, அது பேர் மினாரெட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மினாரெட் கட்டுறது கூட வந்து சுவிட்சர்லாண்டெலாம் வந்து அனுமதி இல்லை. அது வந்து சிம்பாலிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இஸ்லாமை வந்து நாங்கள் அலோவ் பண்ணுறோம், பட் இதை வந்து இங்கே பல்கி பெருக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். இப்படி உலகத்தில் பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாம் வந்து அலோவ் பண்ணப்பட்டாலும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பார்த்துக்கப்படுதுன்னா கூட இன்னொரு கண்ட்ரி ரோஹின்யா முஸ்லிம்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக ட்ரீட் பண்ணிருக்காங்க அப்படின்னா மியான்மார். இந்த இடங்களையும் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாம் ஓப்பனாக பேண்ட் அப்படின்னு சொல்லனாலும் வந்து இஸ்லாமியர்களை அங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட் பண்ணுற விதம் அப்படிங்கிறது நிறைய கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பல செய்திகளில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ பேசிக்லி ஏதோ ஒரு ஃபேக் நியூஸ் வந்துச்சு, அதன் மூலியமாக சில ரிசர்ச்களை பண்ணி வந்து நிறைய நாடுகள் மதங்களை எப்படி பார்க்குது, குறிப்பாக இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு மார்க்கத்தை வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இதை தாண்டி உங்களுக்கும் இந்த தலைப்பை பற்றி ஏதாவது தகவல் தெரியும் அப்படின்னா வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.